ஒருத்தருக்கு இந்த மாதிரி அஞ்சைனா பெப்டைட்ஸ் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், அந்த பர்சனை ஃபஸ்ட்டு ரெஸ்ட்டில் இருக்க வைக்கணும். உட்கார வைக்க வேண்டாம், எந்திரிக்க வைக்கக்கூடாது. கார் ஓட்டிகிட்டே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒருத்தர் இறந்தாரு பாருங்க, அந்த மாதிரி கார் அதெல்லாம் செய்யக்கூடாது. ரெஸ்ட்டில் இருக்கணும். டாக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணி விட்டுறணும். ரிலாக்ஸாக இருக்க விட்டுறணும். அந்த அந்த கிளாத் எல்லாம் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி விட்டுறலாம். அந்த அவர் கூடவே இருந்துட்டு ரீஅஷூரன்ஸ் கொடுக்கணும். வேற எந்த மருந்தும் கொடுக்கக்கூடாது. முதல்ல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆன்டாசிட் கொடுக்கறது இந்த மாதிரி. ஏன்னா வயிற்று வலி தான், எனக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா அப்டாமல் டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். சப்போஸ் வந்து உள்ள வந்து இன்டீரியராக இருக்கும்போது போஸ்டீரியர் பிளட் வெசல் அடிச்சிருந்துச்சு, கொரோனரி பிளட் வெசல் அடிச்சிருந்தா வயிறு சம்பந்தம் வாந்தி குமட்டல் எல்லாமே இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இது வந்து பிளட் இதுதான் நம்மளுக்கு வயிறு சம்பந்தமாக தான் ஏதோ இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து மாத்திரை எடுத்து பார்த்துட்டு ரூல் அவுட் பண்ணி பார்த்துட்டு மாத்திரை வேணா சப்ளிங்கெல்லாம் கொடுத்துங்க. ஏன்னா அவங்க ஏற்கனவே மாத்திரை எடுத்திருப்பாங்க. ஸோ சப்ளிங்கெல்லாம் கொடுத்துட்டு பிபி பல்ஸ்லாம் பக்கத்தில் இருக்கிற டாக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு இசிஜி எடுத்துட்டு அந்த மாதிரி வந்து தான் செய்யணுமா ஒழிய உட்கார வைக்கிறது நடக்கிறது இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது.